அதற்கடுத்து முக்மினூன் கத் அஃப்லஹல் முக்மினூன் என்று தொடங்கக்கூடிய முக்மினூன் சூறாவும் முடிந்து அதற்கடுத்து நூர் என்கிற சூறாவும் தொடங்கி 2 சஃபாக்கள் முடிந்திருக்கின்றன. இன்று ஓதப்பட்ட அந்த 1.25 ஜுசுவிலே நிறைய துஆக்கள், நபிமார்கள் கேட்ட துஆக்கள். இதை ஒவ்வொரு வருடமும் நான் ஞாபகப்படுத்துவதற்கு காரணம், இந்த ரமதான் விட்டால் அடுத்த ரமதான் தான் இதை பற்றி பேச முடிகிறது. இந்த நேரத்தில் கேட்கின்ற அந்த இதயம், இந்த நேரத்தில் கேட்கின்ற அந்த சூழல் வேறு எப்பொழுதும் வராது. எனவே உள்ளத்தில் அப்படி பதியும் என்கிற காரணத்தால் அந்த துஆக்கள் வருகிற போது அதை நான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவது வழக்கம். கடந்த வருடம் கேட்காதவர்கள் இந்த வருடம் கேட்கலாம். அவர்களது வாழ்க்கை துலங்குவதற்கு இது காரணமாக அமையலாம். அந்த வகையிலே அம்பியா என்கிற அந்த சூறாவிலே முடிவதற்கு ஒரு 4 பக்கம் இருக்கிற இடத்திலே அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிறார். நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்கள் தான் சிலையை உடைத்தார்கள் என்று அவர்கள் மீது குற்றம் சுமத்தி அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடுவதற்கான ஏற்பாட்டை செய்கிறார். அந்த நெருப்பு குண்டத்தை தயார் செய்யுங்கள், அதை தயார் செய்வதற்காக வேண்டி உங்களது தெய்வங்களை எல்லாம் அழைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். ஏனென்றால் தெய்வங்கள் எல்லாம் வந்து இவர்களுக்கு உதவும் அல்லவா? தெய்வங்கள் இருக்கிற இடத்தை விட்டு நகரவே முடியாது. நீங்கள் நெருப்பு குண்டத்தை எரியுங்கள். அந்த நெருப்பு குண்டத்தை எரிக்கின்ற விஷயத்திலே உங்களுடைய தெய்வங்களை எல்லாம் அழைத்துக் கொள்ளுங்கள். காலு ஹர்ரிகூஹு வன்சுரு ஆலிஹத்தக்கும் இன் குன்தும் ஃபாயிலின். இங்கே நெருப்பு குண்டம் எரிகிறது, நெருப்பு குண்டம் கொழுந்து விட்டு எரிகிறது. அல்லாஹுவின் உத்தரவு அங்கிருந்து வருகிறது. நாம் சொன்னோம், அல்லாஹ் சொல்கிறார், குல்னா யா நாரு கூனி பர்தம் வஸலாமன் அலா இப்ராஹீம். ஓ நெருப்பே, நெருப்பாக இருந்தாலும் காற்றாக இருந்தாலும் நீராக இருந்தாலும் நிலமாக இருந்தாலும் எதற்கும் எந்த சக்தியும் கிடையாது. ரப்பு அதன் மீது உத்தரவிடுகிற போதுதான் அது சக்தியை பெறுகிறது. இந்த எண்ணம் நமது கல்விலே வர வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நாம் அந்த நெருப்புக்கு உத்தரவிட்டோம். யானாரு, ஓ நெருப்பே, கூனி நீ ஆகிவிடு, பர்தன் குளிர்ச்சியாக ஆகிவிடு. அந்த குளிர்ச்சி உன்னுடைய நெருப்புக்குள்ளே இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உறைந்து போகின்ற குளிர்ச்சியாக ஆகிவிடாதே. குல்னா யா நாரு கூனி பர்தன் வஸலாமன், இதமான இதமான சந்தோஷத்தை தருகின்ற, அதே நேரத்தில் நாடி நரம்புகளில் ஓடுகிற ரத்தங்கள் உறைந்து போகாத, அவர்களது மூளை பிரைன் அது உறைந்து போகாத, அவர்களது கண்களுக்கு சிரமம் தராத, அவர்களது கல்புகளுக்கு இதம் தருகின்ற குளிர்ச்சியாக நீ ஆகிவிடு என்று நாம் சொன்னோம். அது உடனே குளிர்ந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த ஆயத் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் இருந்தாலும் நமது வாழ்க்கையிலே டென்ஷன் அதிகமாக இருக்கிறது, நிறைய கோபம் அதிகமாக வருகிறது, எதையுமே தாங்கிக் கொள்ள முடியாத நிலை வருகிறது, எந்த நேரமும் பதட்டமாகவே இருக்கிறது என்றால் அல்லாஹ் தந்திருக்கின்ற மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த ஆயத். இந்த ஆயத்தை நாம் தண்ணீரிலே ஓதி குடித்துக் கொண்டே இருந்தால் நிம்மதியை நாம் பார்க்கலாம், டென்ஷனில் இருந்து விடுதலையை பார்க்கலாம். அடிக்கடி மூர்க்கத்தனமான கோபம் வருகிறது அல்லவா, அதெல்லாம் சாந்தமாக மாறும், சாத்வீகமாக மாறும். நமது வார்த்தைகளிலே தெளிவு ஏற்பட்டுவிடும், சிந்தனையிலே தெளிவு ஏற்பட்டுவிடும், கல்வியில் உள்ள அடைப்புகள் எல்லாம் நீக்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான ஆயத்து தான் யா நாரு கூனி பர்தம் வஸலாமன் அலா இப்ராஹிம். அந்த குல்னா அதையும் சேர்த்து சொல்லணும், ஏனென்றால் அதுதான் அல்லாஹ்வின் உத்தரவு. குல்னா யா நாரு கூனி பர்தம் வஸலாமன் அலா இப்ராஹிம். தண்ணீரிலே 7 தடவை ஓதி ஜுரமாக இருக்கிற மனிதருக்கு தந்தால் ஜுரம் உடனே நின்றுவிடும். அது பல நாட்கள் நீங்காத ஜுரமாக இருந்தார்,
அதற்கு அடுத்த பக்கத்திலேயே கிட்டத்தட்ட பல நபிமார்களை பற்றி சொல்லுகிறார். 83வது வசனத்திலிருந்து 90 வரையிலும் நபிமார்களை பற்றியே சொல்லுகிறார். அதிலே முதல் நபியை சொல்லுகிறான். ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையான சோதனையை நாம் தந்தோம். சோதனை தான். ஒரு மனிதனுக்கு சோதனை வருகிறது என்பதற்காக அவர் குற்றவாளி என்று நாம் நினைத்திடக்கூடாது. ஒருவர் குற்றம் செய்ததற்காகவும் சோதனைகள் வரலாம், அல்லது அவருடைய தரத்தை உயர்த்தி காட்டுவதற்காகவும் சோதனைகள் வரலாம். எனவே சோதிக்கப்பட்ட மனிதனை பார்த்து என்ன செய்தானோ தெரியல, ரப்பனுடைய பிடிக்கு இப்படி ஆளாகி கிடக்கிறான் என்று யாரையும் சொல்லிவிடக் கூடாது. ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது உடலெல்லாம் புண்ணாக இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர்ரு, எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது ரப்பே, அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கருணையாளன், உனது கருணைக்கு நிகர் இருக்கிறதா? எவ்வளவு அழகான அந்த வாக்கியம். இன்று நமது உடலுக்குள்ளே, உடலுக்கு வெளியே, தோலிலே எங்கு எந்த இடத்தில் ஒரு புண்ணோ கஷ்டங்களோ கொப்பளங்களோ கட்டிகளோ எதுவாக இருந்தாலும், ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ ஷிஃபாவ குடுன்னு கூட கேட்கல. எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது ரப்பே, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் ஷிஃபாவை தந்தான். ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், உங்களது காலை உரசுங்கள், நீங்கள் உரசிய இடத்திலே தண்ணீர் ஊற்று வரும், அந்த தண்ணீரை குடியுங்கள், அந்த தண்ணீரிலே குளியுங்கள். ஊர்க்குது விரிஜிலி ஹாதா முக்தஸலும் பாரிதுன் வ ஷராப், அல்லாஹ் குர்ஆனில் அந்த நிகழ்வை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பிறகு ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்றான். என்னுடைய உத்தரவு வருவதற்கு முன்பாக ஊரை விட்டு வெளியேறி வந்தார். அவர் கப்பல் பயணம் செய்தார். பிறகு கப்பல் தட்டு தடுமாறிய காரணத்தால் இறை குற்றம் செய்த ஒருவர் இருக்கிறார், அவரை தூக்கி கடலில் போடுங்கள். உடனே அவரை கடலில் போடப்பட்டது. யாரை? ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பெருமொண்ட ஒரு மீன் தனது வயிற்றுக்குள்ளே அவர்களை வாங்கி கொண்டது. ஆனால் எந்த வகையான இடைஞ்சலையும் அது தரவில்லை. ஏற்கனவே இருட்டு, அதிலே கடல் ஒரு இருட்டு, கடலுக்குள் இருக்கிற ஒரு கும்மிருட்டு, பிறகு மீனின் வயிறு ஒரு இருட்டு. மனிதனது வாழ்க்கையில எத்தனையோ இருள்கள் உண்டாகலாம். எத்துணை இருள்கள் ஏற்பட்டாலும் ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதிய அந்த துஆவை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த துஆவை மட்டும் யூனுஸ் ஓதியிருக்காவிட்டால் அல்லாஹ் சொல்கின்றான், ஹதீஸிலேயும் வருகிறது, அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த துஆவை ஓதிய காரணத்தால் அனைத்து இருள்களிலிருந்து வெளியாக்கி கொண்டு வந்து நாம் போட்டோம் என்கிறார். அந்த துஆ தான் ஆயத்து கரீமா என்று நாம் சொல்லுகின்றோம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நபி அவர்கள் சொன்னார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த துஆவை மட்டும் ஓதாமல் இருந்திருந்தால் கியாமத் வரையிலும் அந்த மீனின் வயிற்றில் தான் இருந்திருப்பார். வீட்டுக்குள்ளே அடிக்கடி உடலும் சரியில்லாமல் போகிறது, ஏதோ பொருளாதாரத்திலே ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது, வீட்டிலே ஒரு நெருக்கடியான சூழல், மனதிலே நிம்மதியற்ற சூழல், ஒரே அடிதடி சண்டை, மனது சஞ்சலப்படுகின்றது, ஒரே மனஸ்தாபங்கள் ஏற்படுகிறது. இப்படியெல்லாம் வீடுகளுக்குள் ஏற்படுகிற நேரத்தில் அத்துணை பேரும் ஒது செய்துவிட்டு வட்டமாக அமர்ந்து கொண்டு 313 தடவை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று நிய்யத் வைத்து ஓதி அந்த தண்ணீரை அனைவரும் குடித்து வீடு முழுக்க தெளித்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் காரியம் கைகூடும். சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு நான் ஒரு ஆயத்தை சொல்லட்டுமா? அந்த ஆயத்து கிடைத்தாலே எல்லாமே கிடைத்ததுதான். அந்த ஆயத்தை பயன்படுத்தவில்லை என்றால் எதையுமே அவன் பயன்படுத்தாதது போன்றுதான். அப்படி ஒரு ஆயத்து இருக்கிறது. அதை எனது உம்மத் எடுத்துக்கொண்டால் உலகத்தினுடைய மறு உலகத்தினுடைய அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வதிலே இருக்கிறது என்று சொல்லி இந்த ஆயத்தை நபி அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே இந்த ஆயத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். துஆ செய்கிற போது வெறுமனே துஆ செய்யக்கூடாது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு துஆ செய்ய.
வண்டியை இங்கே எடுக்கிறோமா, பாரிஸ் வரையிலும் போக வேண்டி இருக்கிறதா, கணக்கே வேண்டாம். இத்தனை தடவை என்கிற கணக்கே வேண்டாம். சொல்ல ஆரம்பியுங்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இங்கே சொல்ல ஆரம்பித்தால் பாரிஸ்ல தான் போய் நிற்கணும். அதுவரையிலும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அத்துணை இடையூறுகளும் நம்மை விட்டு விலகிவிடும். எவருமே நமக்கு எந்த சதிகளும் செய்ய முடியாது, எந்த வகையான சூழ்ச்சிகளும் செய்ய முடியாது. எல்லாமே தவிடுபடியாகும். பிறகு அதற்கடுத்த ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யா அல்லாஹ், என்னை தனி மனிதனாக ஆக்கிவிடாதே. வஸக்கரியா இது நாதா ரப்பஹு ரப்பி லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசீன். எனக்கு வாரிசு இல்லாத மனிதனாக ஆக்கி விடாதே ரப்பே, எனக்கு ஒரு வாரிசை கொடு ரப்பே, எனக்கு ஒரு வாரிசை கொடு என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். நாம் அவருக்கு வாரிசை தந்தோம், அந்த துஆவை கபூல் செய்தோம். பிறகு அந்த ஆயத்தை கரிமா விஷயத்திலே அதற்கடுத்த ஆயத்தை சொல்லுகிறான். யாரெல்லாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த துஆவை தனது வாழ்க்கையிலே எந்த பிரச்சனைக்காக அவர்கள் கேட்டாலும் நான் அதை செய்து கொடுப்பேன், வாக்களிக்கிறேன். இப்பொழுது இந்த துஆக்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா? பிறகு ஹஜ் என்கிற அந்த சூறாவிலே 38வது வசனம் என்று நான் கருதுகிறேன். அங்கே அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அடிக்கடி இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில்லதீன ஆமனு இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல ஹவ்வானின் கஃபூர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈமான் கொண்ட மனிதர்களுக்கு மற்றவர்கள் செய்கின்ற ஷராரத்துகளை, மற்றவர்கள் தருகின்ற கஷ்டங்களை தட்டக்கூடியவனாக இருக்கிறார், நீக்கக்கூடியவனாக இருக்கிறார். இதை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் நீக்கிய தீர்வார் கிதாபில் எழுதுகிறார். பிறகு கடைசியாக வருகிறேன். அந்த முஃமினூன் என்கிற சூறாவை பார்த்தால் கடைசியாக 115 118 மொத்தமே அவ்வளவுதான் ஆயத்து. அந்த கடைசி 4 ஆயத்துகள் மிக பிரமாதமான ஆயத். அஃபஹஸிபதும் அன்னமா ஹலகனாகும் அபஸன் வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். அந்த ஆயத் அங்கிருந்து 4 ஆயத். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சஹாபாக்களும் கூட அதிலே நபி அவர்களும் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளும் போது வழியிலே ஒரு ஊரை கடக்கிறார்கள். அந்த ஊரினுடைய முக்கியமான தலைவன் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார். உடனே ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஊர் தலைவனின் நெற்றியிலே கையை வைத்து இந்த 4 ஆயத்தை ஓதினார்கள். எழுத அமர்ந்து கொண்டார். உடனே நபி அவர்கள் கேட்டார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை பார்த்து, என்ன ஓதினீர்கள்? படுத்து கிடந்தான் ஜனாசா மாதிரி, எழுந்து உட்கார்ந்து இருக்கிறார், என்ன ஓதனீங்க? நபி அவர்கள் கேட்கிறார். உடனே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இந்த 4 ஆயத்தை நான் ஓதினேன், அவர் மீது ஊதினேன் யா ரசூலல்லாஹ். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆயத்தை ஒரு மலையின் மீது ஊதினாலும் அது தவிடாக மாறும். நீங்கள் ஒரு மலையின் மீது இந்த 4 ஆயத்தை ஓதினாலும் அந்த மலை தவிடாக மாறிவிடும், இடம் விட்டு இடம் நகர்ந்து விடும். அவ்வளவு பவர்ஃபுல். இதையெல்லாம் நமது வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். கையில் இருக்க நாம் தேடுகின்றோம், அடைகின்றோம். பிரச்சனைகளுக்கு தீர்வை எங்காவது கிடைக்காதா? கையிலேயே இருக்கிறது, அல்லாஹ் தந்திருக்கிறார். அனைத்தையும் அமலில் கொண்டு வருகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவான்.